ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, யூடியூப்ல ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மூலியமா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ண முடியும். ஸோ இது வந்து லைவ் ப்ரூஃபாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த சேனலில் என்னுடைய சொந்த அனுபவம் மூலியமா 1000 சப்ஸ்கிரைபர் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மூலியமா ஜஸ்ட் 30 செகண்ட் ஆர் 40 செகண்ட் ஷார்ட்ஸ் மூலியமா 1000 சப்ஸ்கிரைபர் நான் கெயின் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு புது சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, யூடியூப் பிகினர்ஸ்னா நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் 1000 சப்ஸ்கிரைபில் அதுக்கு மேலும் நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, யூடியூப் ரன் பண்ணுற யூடியூப் பிகினர்ஸ் வந்து சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும். செகண்ட் ஒன் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வாங்கிடணும். ஸோ மானிட்டைசேஷன் ஆகி நம்மளுடைய வீடியோ கண்டென்ட்டுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி இருக்கும். இது வந்து நிறைய வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கிட்ட வந்து பெய்டு, அதாவது பணம் செலுத்தி சில டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மெத்தடில் வந்து அவங்க சொல்கிற டிப்ஸ் மூலிமா சேனலில் ரன் பண்ணி சில பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டைசேஷன் ஆகிற அளவுக்கு வந்திருக்காங்க. சில பேர் வந்து அது சரியான முறையில் புரியாமல் பெய்ட் பண்ணுற அமௌண்ட்டு மட்டும் தான் வேஸ்ட்டாக போகுதே தவிர அது மூலயமா எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ வெறுத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி யூடியூப் பிகினர்ஸ் வந்து ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபுக்கும் மேலே கெயின் பண்ணி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 200% வேல்யூபான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லித்தர போகிறேன். என்னன்னா, ஸோ நான் என்னுடைய இன்னொரு சேனலில் ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற இன்னொரு சேனலில் ஜஸ்ட் என்னுடைய யூடியூப் நாலேஜ் மூலிமா நான் ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணதில் என்னுடைய அனுபவத்தில் ஜஸ்ட் 2 டேஸில் 1000க்கும் மேலே சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நான் யோசிச்சு ஸோ இன்னொரு முறை அதே மெத்தடில் திரும்ப அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் போட்டேன். என்னுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேலே சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணேன். எத்தனையோ லென்த் வீடியோஸ் போட்டேன், எத்தனையோ ஷார்ட்ஸ் போட்டேன். பட் எந்த கேட்டகரியில் போட்டாலும் அது எந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக டெவலப் பண்ணணும், ஆடியன்ஸை கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் உங்களுடைய சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் அசால்ட்டாக ரீச் பண்ணிடலாம். ஸோ என்னுடைய இன்னொரு சேனலில் 5000க்கும் மேலே வந்து சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணியாச்சு. சைடில் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் எத்தனை நாளுக்குள்ளே நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 10-15 வீடியோஸ் வந்து நல்லபடியாக மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமிங்கில் ஜஸ்ட் என்னுடைய சப்ஸ்கிரைப் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இவ்வளோ தான் என்னுடைய சப்ஸ்கிரைப் இருந்தது. ஸோ நான் என்னுடைய யூடியூப் நாலேஜ் மூலிமா ரிஸ்க் எடுத்து கிளாரிஃபிகேஷனான ஒரு ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். நான் போஸ்ட் பண்ண 2 டேஸில் 1000 சப்ஸ்கிரைபுக்கும் மேலே வந்து எனக்கு வந்து என்னுடைய சேனல் வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ இது உண்மை தானா அப்படிங்கிறதுக்காக என்னுடைய இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சேனல், அதாவது நான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணேன் இல்லைங்களா, அந்த சேனலுக்கு இன்னொரு சேனல், ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக பிளாகிங் சேனல் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 7400க்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதாவது மானிட்டேஷனுக்கு ரொம்பவும் சீக்கிரமாக எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிடைச்சிது. ஸோ இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா எந்தெந்த சேனலுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பிளாகிங் சேனல், செகண்ட் ஒன் ரெஸ்பெக்ட் ரியாக்ஷன்ஸ் ஷார்ட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த சேனலுக்கு காமெடி சேனல்ஸு, இன்ஃபர்மேஷன், அதாவது நியூஸ், நாட்டு நடப்பை பற்றி ஜென்ரல் நியூஸ், இந்த மாதிரியான சேனல் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மூலிமா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 80% உங்களுடைய கண்டென்ட் மூலிமாவே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 2 மெத்தடில் நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த மெத்தட் ஒன்றுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன் இருக்கும், இந்த ஆப்ஷன் மாதிரி, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னலாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறாங்க. இந்தியன் 2 கேலண்டர் சாங், மகிழன் இல்லம் பார்ட் 1, இந்த மாதிரி விளாகிங் சேனல்து. ஸோ ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ என்னென்ன வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த கண்டென்ட் சம்மந்தப்பட்ட ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ரீல்ஸு, ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்ஸ் இருக்குன்னா ஒரு சாங்க்கு வந்து ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சாங் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இவங்களோட ரீல்னா, இவங்களுடைய ரீலை வந்து நீங்கள் ரீமேக் பண்ணி கூட அந்த சாங்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்து மேக் பண்ணி ஷார்ட்ஸ் வந்து போடலாம். ஸோ அது மூலிமா அந்த சாங் எந்த அளவுக்கு வந்து இப்போ பாப்புலராக ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ட்ரெண்டிங் மூலிமாவே இவங்களுடைய அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுடைய ஷார்ட்ஸும் வந்து சஜஷன் ஆகிறதுக்கு ஸோ 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், ஷார்ட்ஸ் தான், அதாவது எந்தெந்த ஷார்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே மியூசிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ இப்போ என்னென்ன மியூசிக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த கேமிங் சேனல் வச்சுருக்கவங்க எந்தெந்த கேம் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கோ அந்த கேமை நீங்கள் இறக்கி ரிவ்யூ பண்ணலாம். அந்த மூவிஸ் இருக்குது, ட்ரைலரை பற்றி நீங்கள் வந்து பேசி ரிவ்யூ கொடுக்கலாம், ஏதாச்சும் ஒரு லென்த்தியான வீடியோ கூட. ஸோ இங்கே பாருங்கள், 7 டேஸில் வந்து 11 மில்லியன்ஸ் வந்து போயிருக்கு வியூஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வியூஸ் அண்டு சப்ஸ்கிரைபை வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கான நாளில் எது எது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை பற்றின ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து ரீமேக் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். இது மூலயமா வந்து நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா அர்ஷா ஷாயின். ஸோ இவர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இவர் வந்து நிறைய பேருக்கு வந்து புவரான பர்சனுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய சேனலுக்குள்ளே சேனலுக்குள்ளே போய்ட்றேன், ஷார்ட்ஸ் போய்ட்றேன். ஸோ இந்த இடத்துல நிறையா வந்து ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ 6 மில்லியன், 4 மில்லியன், 7 மில்லியன் இந்த மாதிரி மில்லியன் ஓடின வந்து வீடியோஸ் இருக்குது. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மெத்தட் 2. ஸோ நான் சொன்ன மாதிரி பாப்புலர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாப்புலரில் 59 மில்லியன்ஸ் போயிருக்குது இல்லைங்களா, இதுதான் டாப்பில் இருக்குது. ஸோ ஒருவேளை டாப்பில் இருக்கிறதுல நீங்கள் பண்ணல, ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்துன்னா நீங்கள் லேட்டஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட்டில் 6 மில்லியன் இந்த வீடியோ வந்து ஓடி இருக்கு. ரீமேக் மூலிமா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ரீமேக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ காப்பிரைட்டும் வராது, உங்களுடைய சேனலுக்கு வந்து ப்ராப்ளம் வராது. இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் ஒன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இவங்க கொடுத்துருக்க டைமிங் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 20 செகண்ட் வந்து இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 20 செகண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீமேக் கொடுங்க. ஸோ ரீமேக் கொடுத்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ணியிருக்கிற மியூசிக்கை வச்சு நீங்கள் ஓன் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது மூலியமாகவும் ட்ரெண்டிங் ஆகலாம். ஆனால் இந்த மெத்தடை விட இந்த கட் திஸ் வீடியோ அப்படிங்கிற மெத்தட் வந்து 200% பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். 5 செகண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த 5 செகண்டில் வீடியோவில் ஏதாவது ஒரு சீனை நீங்கள் வந்து 5 செகண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி, இந்த பாக்ஸ் ஒயிட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஏதாவது 5 செகண்ட் வந்து சூஸ் பண்ணி டன் கொடுத்துருங்க. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹர்ஷா ஷாய் சாருடைய ஓன் வீடியோவுடைய 5 செகண்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த 5 செகண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்குற இந்த மிச்சமுள்ள இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓன் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தோ இல்லைனாக்கா இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சஜஷன்ஸோ இல்லைனா ஒரு ஜஸ்ட் அவரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 10 செகண்ட் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுடைய ஹெல்ப்புக்கு வந்து வாழ்த்துக்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து அவரை பற்றின ஏதாவது ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான இங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ 60 செகண்டும் இதை பற்றி நீங்கள் பேசிக்கலாம், 15 செகண்டும் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ ஜஸ்ட் 15 செகண்ட் ப்ளஸ் அவருடைய 5 செகண்ட் 20 செகண்ட் ஒரு ஷார்ட்ஸ் நீங்கள் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனலில் நீங்கள் பண்ண போஸ்ட்டு அவருடைய ஷார்ட்ஸை யாராவது ஸ்வைப் பண்ணுறாங்கன்னா அடுத்த ஷார்ட்ஸ் உங்களுடைய ஷார்ட்ஸாக தான் அங்கே இருக்கும். ஸோ இது மூலிமா உங்களுடைய சேனலும் அவருக்கு ஈக்குவலாக ஸோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபை வந்து ரீமேக் வீடியோ மூலிமா கூட நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓன் வீடியோவில் அந்த 5 செகண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய அந்த சீனை எடுத்துகிட்டு ஸோ மீதமுள்ள 50 செகண்ட் ஆர் 60 செகண்ட் நீங்கள் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் அதை பற்றி பேசலாம், அப்படி இல்லைனா அவருக்கு வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அவரை பற்றி ஒரு ட்ராயிங் பண்ணலாம். ஸோ பலவிதமாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குதோ அந்த வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி நீங்கள் ஒரு 15 செகண்ட் 60 செகண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பாதி வீடியோ வந்து நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்து ஸோ போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணுற மூலிமா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதே மாதிரி உங்கள் வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நானும் வந்து என்னுடைய சேனலில் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ எவ்வளோலாம் வியூஸ் போயிருக்குது, எவ்வளோலாம் சப்ஸ்கிரைப் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் நீங்களே. ஸோ இந்த மாதிரி வீடியோவை நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி ஸோ உங்களுடைய பாதி ரியாக்ஷன்ஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணி ஸோ இந்த இடத்துல ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ரெக்கார்ட் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ரெக்கார்ட் பண்ண உடனே இங்கே ரெட் கலரில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு இல்லைங்களா, நான் ஒவ்வொரு டைமும் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த டைமிங் வந்து ஓடும். ஸோ 50 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய வீடியோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ உங்களுடைய வீடியோக்கு வந்து நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்லாம் வந்து நீங்கள் க்ரியேஷன் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் அண்ட் வியூஸ் வந்து கெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தால்
கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ கைஸ், பை பை.